உதயங்கம்பமில அவர்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஒரு புத்தக வெளியீடை அண்மையிலே அவர் வெளியிட்டிருந்தார். அந்த புத்தக வெளியீட்டிலே முன்னாள் ஜனாதிபதிகளும் அதே நேரம் எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கின்ற சஜித் பிரேமதாச அவர்களும் கலந்து கொண்டிருந்ததை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. கடந்த காலங்களில் சஜித் பிரேமதாச அவர்கள் உயிர்த்த ஞாயிறு தொடர்பான தாக்குதல் தொடர்பான விடயங்களிலே அவர் இரட்டை நிலைப்பாடுகளே இருந்ததை நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. அப்போ இந்த காலகட்டத்திலே இந்த ஜனாதிபதிகளுடன் இணைந்து இந்த புத்தக வெளியீட்டிலே அவர் கலந்து கொண்டிருந்த விடயம் இப்போது மக்கள் மத்தியிலே ஒரு விமர்சனமாக முன்வைக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. அதனை போன்று அவரது கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அது ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தினூடாக வந்த ஒரு புகைப்படம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் என்னதான் குறிப்பிட்டிருந்தாலும் பொய்களை மறைக்க முடியாது, உண்மைகள் வெளியில் வந்தவனை தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அவை இந்த சஜித் பிரேமதாசா அல்லது இந்த எதிர்க்கட்சி தலைவரை நாங்கள் எடுத்துக்கொண்டுவோமாக இருந்தால் இவரது இந்த செயற்பாடுகள் இப்போது மக்கள் மத்தியிலேயும் தங்களது கட்சிக்குள்ளேயும் ஒரு விமர்சனத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த தாக்குதல் நடவடிக்கையோடு சம்பந்தப்பட்டவர்களோடு தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கின்ற இந்த நேரத்திலே அவரது கட்சிக்குள்ளே இருப்பவர்கள் கூட இந்த நிகழ்விலே அவர் கலந்து கொண்ட விடயம் தொடர்பாக ஒரு தரப்பினர் அவருக்கு சார்பான கருத்துக்களையும் ஒரு தரப்பினர் அவருக்கு எதிரான ஒரு கருத்துக்களையும் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஒரு சரியான ஒரு நிலைப்பாட்டிலே தங்கள் கட்சிக்குள்ளே இல்லாத ஒரு நிலைமை தான் இன்றைக்கு இருக்கின்றது. அதனையும் தாண்டி அவர் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது கூட அவர் தொடர்பான விமர்சனங்களை முன்வைக்கும் போது அவருக்காக சார்பாக பேசக்கூடிய உறுப்பினர்கள் தங்களது கட்சிக்குள்ளே இல்லாத ஒரு நிலைப்பை தான் அங்கே இருக்கின்றது. ஆகவே அவரது கட்சி நிலைப்பாடு ஒரு பக்கம் குழப்பகரமான இருக்கின்ற அந்த வேளையிலே இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் குறிப்பிட வேண்டியிருக்கின்றது. IMF தொடர்பாக இந்த நாட்டிலே ஒரு நிலைப்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கடந்த காலங்களிலே IMF மீது கடன்களை பெறும்போது அவர் குறிப்பிட்டிருந்தார், அதிக சுமைகளை இந்த கடனின் மூலமாக மக்கள் அழுத்தத்துக்கு உள்ளாகின்றார்கள் என்பதை குறிப்பிட்டிருந்தார். அதன் பின்னர் IMF-இடமிருந்து அவர்கள் கடனினை பெற்றுக்கொண்டதன் பின்னர் இந்த காலகட்டத்தில் நாங்கள் கட்டங்கட்டமாக அவர்கள் நிதிகளை விடுவித்து கொண்டிருக்கின்றார்கள். நிதிகள் கிடைக்கப்பெற்றதன் பின்னர் அவர் இன்னும் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். இந்த நிதிகள் மக்களுக்கு சார்பாகவும் சுமையாகவும் இல்லாமல் இலகுவான முறையிலே அந்த கடன்களை இலகுபடுத்த வேண்டும் என்பதை அவர் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். ஆனாலும் அதற்கு பின்னர் அண்மையிலே IMF தலைவருடன் அந்த குழுவினருடன் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அனைத்து எதிர்க்கட்சியை சார்ந்த அரசியல் பிரமுகர்களுடனும் சபாநாயகர் தலைமையிலே ஒரு கூட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. அதிலும் கூட சஜித் பிரேமதாச அவர்கள் கலந்து கொள்ளாமல் அதனை புறக்கணித்திருந்தது மிகவும் ஒரு வேதனை அளிக்கின்ற விடயமாக இருக்கின்றது. மக்கள் மத்தியிலே ஒருவித கருத்துக்களை முன்வைத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அவரது செயற்பாடுகளை பார்க்கும்போது அவர் இந்த நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு பொருத்தமானவரா என்பதை சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. ஆகவே இவரது இந்த செயற்பாடுகள் இந்த மக்களை நிலைநிறுத்துகின்ற, இந்த மக்கள் மீது அக்கறை செலுத்துகின்ற ஒரு தரப்பினராக அவர்கள் இந்த வகையிலும் இப்போது கூட அவர்கள் இல்லை என்பதுதான் மிக முக்கியமாக கூறிக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. அவர்களின் எதிர்பார்ப்பு இந்த நாட்டை மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்வதும் தனது நீண்டகால ஆசையாக இருக்கின்ற ஜனாதிபதியாகின்ற அந்த கனவினை நினைவாக்கி கொள்வதற்கான ஒரு முயற்சியைத்தான் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களே தவிர மக்களின் நலன்களையோ அல்லது மக்களின் தேவைகளையோ சம்பந்தமாக அவர்கள் எப்போதுமே மக்கள் சார்பாக இணைந்து கொள்வதில்லை என்பதுதான் எங்களது ஒரு கவலை அளிக்கின்ற விடயமாக இருக்கின்றது. ஆகவே இன்று அரசாங்கம் சரியான பாதையில் முன்னெடுத்து கொண்டு வருகின்ற இந்த நேரத்திலே இருக்கின்ற குறைபாடுகளை எதிர்க்கட்சியினர் விமர்சனம் செய்யலாம். நிச்சயமாக எதிர்க்கட்சியாக நாங்கள் இருந்த காலத்தில் கூட எங்களது கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் அந்த காலத்தில் எதிர்க்கட்சி ஆசனத்தில் இருந்து கொண்டு அந்த காலத்தில் இருந்த அரசாங்கம் மேற்கொண்ட தவறுகளை சுட்டிக்காட்டி மக்களுக்காக நலன்களை இந்த விடயத்தில் முன்னெடுங்கள் என்று ஆலோசனைகள் நாங்கள் வழங்கி கொண்டிருந்தோம். சிறந்த விடயங்களுக்கு நாங்கள் ஆதரவும் வழங்கி கொண்டிருந்தோம். ஏன், அவை அனைத்துமே மக்களின் நலனுக்காக தான் நாங்கள் செயற்பட்டோம். ஆனால் இன்று இங்கே இருக்கின்ற எதிர்க்கட்சியினர் மக்களை சிந்திக்கின்ற ஒரு எதிர்க்கட்சியாக இல்லை, தங்களது சுயலாபங்களையும் தங்களது எதிர்கால ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக முற்படுகின்ற ஒரு எதிர்க்கட்சியாகத்தான் இப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் அவர்களுக்கு ஒரு விடயத்தை நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். மிக முக்கியமாக இந்த நாட்டின் மக்கள் மீது அக்கறை செலுத்துகின்ற ஒரு தரப்பினராக இருந்து கொள்ளுங்கள்.
நீங்கள் எந்த கட்சி சார்ந்தவராக இருந்தாலும் நாங்கள் உங்களிடம் ஆலோசனைகளையும் உங்களது நல்ல கருத்துக்களையும் ஏற்றுக்கொண்டு நாங்கள் பயணிக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த நாட்டு மக்கள் மீது நாங்கள் அதீத நம்பிக்கையும் அக்கறையும் நாங்கள் வைத்திருக்கின்றோம். அதனை போன்று மக்களும் எங்களுக்கு பூரணமான ஆதரவை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த காலகட்டத்திலும் சரி, கடந்த காலங்களிலும் சரி, இந்த நாட்டு மக்கள் எப்போவுமே எதிர்வரும் காலங்களிலும் கூட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சி காட்டுகின்ற இந்த பூச்சாண்டி வேலைகளை மக்கள் நம்ப போவது கிடையாது என்பது விஷயத்தையும் நாங்கள் இந்த நேரத்திலே நாங்கள் விசேடமாக கூறிக்கொள்ள விரும்புகிறோம். தெரியும், இந்த மத்திய கிழக்கு நாட்டிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த போரானது விசேடமாக ஈரான் நாட்டின் மீது மேற்கொள்ளப்படுகின்ற தாக்குதல், அமெரிக்காவின் தலையீடுகள் தொடர்பான விடயங்களினூடாக இந்த உலக நாடுகளே இன்று ஒரு குழப்ப நிலைமைக்கும் பொருளாதார நெருக்கடியையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. விசேடமாக எரிபொருள் தொடர்பான விடயங்களிலே அங்கே ஒரு நிச்சயமற்ற அல்லது நிரந்தரமான ஒரு விலையினை நிர்ணயிக்கக்கூடிய முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக உங்களுக்கு தெரியும், போக்குவரத்து பாதைகள் தொடர்பான விடயங்களிலும் கூட அங்கே குழப்ப நிலைமை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த விடயம் எதிர்க்கட்சியினர் இது இலங்கை சார்ந்த விடயமாக கருதுகின்றார்கள். ஆனால் அது கிடையாது. இது ஒரு கிட்டத்தட்ட 3ஆம் உலகக்கட்ட போர் போன்ற ஒரு நிலைமையைத்தான் ஏற்படுத்தியிருக்கின்றது. சர்வதேச நாடுகள் அனைத்தும் இன்று நெருக்கடியான ஒரு நிலைமைக்கு, பொருளாதார நெருக்கடி நிலைமைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. இதனையும் நாங்கள் சரியான முறையில் கையாண்டிருக்கின்றோம். அனைத்து நாடுகளையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது வளர்ச்சி அடைந்த நாடுகளில் கூட இன்று எரிபொருளுக்காக வரிசையில் நிற்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. இன்னும் பல நாடுகளிலே எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியாத அதிகரித்த விலைகள் நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் இந்த இலங்கை அரசாங்கம் ஒரு சிறிய நாட்டுக்குள்ளே பொருளாதாரத்தில் வீழ்ச்சியடைந்த வங்குரோத்தடைந்த நாட்டிலே நாங்கள் பொறுப்பேற்றதுக்கு பின்னர் இந்த வங்குரோத்தடைந்த நாட்டில் இருந்து கொண்டு நாங்கள் அந்த எரிபொருள் தொடர்பான விடயங்களிலே நாங்கள் சரியான ஒரு நிலைப்பாட்டினை திட்டங்களை வகுத்திருந்தோம். அந்த அடிப்படையிலே எரிபொருளின் விலையினை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றோம். அதற்கு ஏற்படுகின்ற நஷ்டங்களை கூட அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருந்தது. இந்த வரிசை யுகத்தை கடந்த காலங்களில் ஏற்படுத்தியிருப்பார்கள். ஆனால் நாங்கள் தாராளமான எரிபொருள் வழங்கு நிலைமையை நாங்கள் உண்டு பண்ணியிருக்கின்றோம். ஏனைய நாடுகளில் கூட, எங்களது இந்தியா, ரஷ்யா போன்ற நாடுகளிலும் கூட நாங்கள் அவர்களோட ராஜதந்திர ரீதியான கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக எரிவாயு தொடர்ச்சியாக கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். ஆகவே மிக முக்கியமான விடயத்தை நாங்கள் இந்த நேரத்தில் குறிப்பிடாக வேண்டும். மின்சாரம் தங்கு தடையின்றி உங்களுக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் உங்களது பொறுப்புகளை நாங்கள் சுமந்து நிற்கின்றீர்கள். தொடர்ச்சியான மின் வளங்களை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக நாங்களும் சில விட்டுக் கொடுப்புகளை மேற்கொள்ள வேண்டும். எங்களது மின் பாவனைகளை எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவையற்ற மின்சார பாவனைகளை தடுத்து வைத்துக் கொள்வதும், இரவு நேரங்களில் கூடுதலான மின் பாவனையை குறைத்துக் கொள்வதற்குமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். நான் நினைக்கிறேன் அனைத்து மக்களும் இந்த விடயத்தில் அவர்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அரசாங்கம் மேற்கொள்கின்ற இந்த மனிதாய்ப்பான நடவடிக்கைகளுக்கும் இந்த எரிபொருள் தொடர்ச்சியாக வழங்குகின்ற, மின்சாரம் தொடர்ச்சியாக வழங்குகின்ற செயற்பாட்டிலும் அவர்கள் எங்கள் மீது நம்பிக்கையோடும் நேரம் ஒன்றிணைந்ததாக மக்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். புதிய சுற்று நிறுவனங்களை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த விடயத்தை கையாண்டு கொள்வதற்காக தொடர்ச்சியாக மின் பாவனையை உங்களால் ஈடு செய்து கொள்ள முடியும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.